ஓம் பிர்லா வராரு. வந்த உடனே ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே வந்து சபையை ஆரம்பிச்சு சபையை முடிக்கிறார். ஒரே ஒரு என்ன காரணம் சார்? எந்த சபையை நடத்த முடிஞ்சாதானே சார் நல்ல நடத்தலாம் சார், இந்த மாரி வந்து எங்கேயுமே நடந்து கிடையாது. காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற எம்பிக்கள் பேசினா அதோட இம்பாக்ட் வேற சார். ராகுல் காந்தி பேசினா அது வேற. பட்ஜெட்ல ஒண்ணுமே இல்லை. இந்த பட்ஜெட்ல ஒண்ணுமே இல்லை. அமெரிக்க இந்திய வர்த்தகத்துல டீல் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படைத்தன்மையே இல்லை. கடுமையான குற்றச்சாட்டை முன் வச்சாரு சார். நாட்டுக்காக பேச வேண்டிய எது இல்ல பேசுங்க சார், நாங்க வேண்டாம்னு சொல்லல. அதாவது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கூட எதிர்கட்சியா இருந்த பாஜக வந்து இதே மாதிரி பிரச்சனை எழுப்பியிருக்காங்க. பிரதமருக்கு சவால் வேற ஒரு அணியா இந்திய அணி தான் இருக்கு. நம்ம சேர்த்து வச்சு பேசிக்க வேண்டியதா சார். சார் உங்க ஓட்டையை பத்தி பேசினா இன்னொரு டிபேட் ஓடும். ஒரு விஷயம் ராகுல் காந்தி சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். நம்மளுடைய மனித வளத்தோடைய மூளை, அதான் சொல்றேன். இந்த இரண்டும் வந்து அயல் நாடுகள்ல இன்று நாம அடமானம் வச்சுக்கோம். ஒண்ணுமே இல்லை. இந்த பட்ஜெட்டை வந்து இங்க பாருங்க, முழுக்க வேஸ்ட் பேசுறாங்க. நிர்மலா சீதாராமன் வந்து நிதியமைச்சர் அவர்கள் வந்து அமைதியா இருக்கிறாங்க. பதில் சொல்லவே இல்லை. என்ன பதில் சொல்லணும்? அனாவசியமான குற்றச்சாட்டுகளுக்கும் பதில் சொல்றதுக்கு நேரம். அவர் பேசுறதே பட்ஜெட் மீதான விவாதம். பேசுறேன். எனக்கு பட்ஜெட்ல பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். விறுவிறுப்பான கேள்விகளுக்கு வித்தியாசமாக பதிலளிக்க இணைந்திருக்கிறார் தேசிய ஜனநாயக மக்கள் கட்சி நிறுவனரும் அரசியல் விமர்சகருமான திரு பாபு பரமேஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். உலகம் முழுவதும் ஆளுமை மிக்க தலைவராக மோடி திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் ஒவ்வொரு விதத்திலையும் வந்து பறைசாற்றி கொண்டு இருக்கிறீர்கள். மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி நேற்று பேசின பேச்சு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக வந்து அந்த அவையே நடுங்கி போய் உட்காந்துருது. அதாவது அமெரிக்கா முயற்சி எடுக்கின்ற சர்வ வல்லமை படைத்த சர்வாதிகாரத்துக்கு இந்தியா அடிபணிந்து விட்டது. மோடி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின் அடிமையாக மாறிவிட்டார். உலகத்தில் நம்மள்கிட்ட என்ன இல்லை, நம்மள்கிட்ட மட்டும்தான் அனைத்து நாடுகளையும் எதிர்கொள்கிற அளவுக்கு மனித வளம் இருக்குது. இந்த மனித வளத்தை வச்சுக்கிட்டு நாம் வந்து ஒவ்வொரு நாட்டையும் எதிர்கொள்ளலாம், எதிர்க்க முடியும் அப்படின்னு பேசினார். பட்ஜெட்டில் ஒன்றுமே இல்லை. இந்த பட்ஜெட்டில் ஒன்றுமே இல்லை. அமெரிக்க இந்திய வர்த்தகத்தில் அந்த டீல் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படைத்தன்மையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான குற்றச்சாட்டை முன் வச்சார். ஆதாரபூர்வமாக பல்வேறு விதமான மேற்கோளை காட்டி பேசினார். அவருடைய அந்த பேச்சு, ஆவேசமான அந்த உரை ஒட்டுமொத்த மக்களவையும் வந்து அப்படியே அமைதி காத்துருச்சு. நிர்மலா சீதாராமன் எதற்கும் பதில் சொல்ல முடியாமல் ரொம்ப அமைதி காத்தாங்க. முதல் நாள் சிதம்பரம் எழுப்பிய கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியல அவங்களால, கேள்விகளுக்கும் அவங்களால பதில் சொல்ல முடியும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விளக்கம் கொடுக்க வேண்டிய மத்திய அரசு ராகுல் காந்தி மீது உரிமை மீறல் பிரச்சனையை கொண்டு வந்து தீர்மானமாக நிறைவேற்ற போகிறோம் அப்படின்னு கிரண் ரிஜி சொல்லியிருக்கிறாரு. எதிர்கட்சி தலைவர் கூறுற குற்றச்சாட்டுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியது, பதில் கொடுக்க வேண்டியது மத்திய அரசோட கடமை. நீங்கள் அதுலேருந்து தவறி அவர் மீது உரிமை மீறல் பிரச்சனை கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் மீது நம்பிக்கை, நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை எப்படி இருக்கும்? பத்திரிகை.com நேயர்களுக்கு மாலை வணக்கம். இப்போது மக்களவையில் மாநிலங்களவையில் ரெண்டுலேயுமே தொடர்ந்து அவை நல்லபடியாக நடந்து முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றக்கூடாது அப்படிங்கிறதுல எதிர்கட்சியாக செயல்படுகிற காங்கிரஸ் கட்சி முடிவு கட்டி தான் இறங்கி ஒவ்வொரு பட்ஜெட் கூட்டத்தொடரையும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க சார். நாட்டுக்காக பேச வேண்டிய பேசுங்க சார், நாங்க வேண்டான்னு சொல்லல, பேசுங்க. இப்ப அந்த இப்ப ஜோதிமணி, சுதா இவங்கெல்லாம் சேர்ந்த முதல்ல பிரதம மினிஸ்டர் தாக்க போனாங்களே, அதை மாதிரி தான் பேசுவீங்களா? இல்ல அதுவும் வந்து அதே பகுதி மக்கள் தானே செஞ்சிருக்காங்க, அதே மாநிலங்களவை மக்கள் தானே செய்யறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா அதுல வந்து மிகைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு தகவல் இருக்கு. நமக்கு வந்தா ரத்தம், அவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. இது வந்து எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய ஒரு இயல்பான மனநிலைமை தான். ஓம் பிர்லா சொல்றது எப்படி நம்புறது? அந்த கேள்வி இருக்கு. இல்ல வீடியோ ஆதாரங்கள் இருக்குல்ல, லைவ்ல உங்களுக்கு எல்லாமே ஷூட்டிங் இருக்குது. வீடியோ ஆதாரங்கள் எல்லாமே வந்து இருக்கு. அவங்க கூடினதோ குழுமினதோ உண்மை இல்லையா? அது நடந்தது தானே. அது என்ன சொல்றாங்க பிரியங்கா காந்தி, ஒரு தார்மீக பொறுப்போட எதிர்கட்சி உறுப்பினர்கள் வந்து தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து பார்லிமெண்ட் வளாகத்தில் ஒரு பதாகைகளை ஏந்தி உரிமையில
என்ன பேசுவது என்பது இயல்பாக உள்ளது, எல்லா காலத்திலுமே உள்ளது தான். என்ன அதாவது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கூட எதிர்கட்சியாக இருந்த பாஜக வந்து இதே மாதிரி பிரச்சனை எழுப்பியிருக்காங்க சார். ஒன்றும் இல்லை, மைய மண்டபத்தில் வாஜ்பாய், அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி 3 பேர் வந்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இருந்த பொழுது அவங்க எப்படியெல்லாம் வந்து அந்த அவையில் வந்து இருந்தாங்க. இந்த அவை மீறலோ இல்லை இந்த மாதிரியான தாக்குதலோ கிடையாது இல்லை சார். இல்ல இல்ல சார், எந்த இடத்திலுமே அப்படி நடந்ததுக்கான வரலாற்று சூழல்கள் கிடையாது. அதற்கு வந்து பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் பிரதமர் மன்மோகன் சிங் இருந்தார்ல. கண்டிப்பாக இன்னைக்கும் வந்து பதில் எல்லாரும் சொன்னார்ல. பதில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, சொல்லாம இல்ல. நீங்க வந்து இப்ப பீகார் மாதிரி சில உதாரணங்கள், ஓட்சோரின்னு சொன்னீங்க, அதுக்கு நீங்க கேஸ் கொடுங்க, இல்ல உதாரணம் கொடுங்க, இல்லைன்னா அதுக்கு உண்டான தஸ்தாவேஜில கொடுங்கன்னா இது வரைக்கும் ராகுல் காந்தி பேசல. பேசினாரா சார்? அவர் வந்து பவர் போட்டு கிளீனா வந்து இல்ல சொல்றாரு. நீங்க ராகுல் காந்தி நடைப்பயணம் போய் 100 சீட்டு கொண்டு வந்துட்டார்ல. அதான் சார், அப்புறம் நாட்டு மக்கள் பிரச்சனையை வந்து பார்லிமெண்ட்ல தான் பேசணும், வேற எங்க பேசுங்க. பேசினதோட விட்டுறாதீங்கிறேன். இல்ல சார், பேசினதோட விட்டுறாதீங்க. அவங்க பேசுறப்பே என்ன பண்றீங்க? ஒண்ணும் இல்ல சார், ஓம் பிர்லா வராரு, வந்த உடனே ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே வந்து சபையை ஆரம்பிச்சு சபையை முடிக்கிறாரு. ஒரே ஒரு என்ன காரணம் சார்? எந்த சபையை நடத்த முடிஞ்சாதானே சார் நடத்தல சார்? இந்த மாரி வந்து எங்கேயுமே நடந்து கிடையாது சார். இங்க நம்ம தமிழ்நாடு சட்டசபையிலேயே நடந்திருக்கு. இல்ல சார், அன்னைக்கு வந்து யாருமே அமளியில் ஈடுபடவே இல்லை. அன்னைக்கு வந்து நீங்க அந்த வீடியோ பாருங்க, அந்த வீடியோ என்ன பாருங்க. பார்த்தேன். ஒரே ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷத்துக்குள்ளே பட்டா விட்டாரு. அந்த அதிகார தோரணை இருக்குல்ல, அதை காட்டுறாரு. அதே ஒரு நிமிஷத்துக்குள்ள முடிக்கிறாருங்க சார். சபை அர்ஜென்ட்ங்கிறாரு. அது எந்த விதத்துல சார்? அதான் கேட்கறாங்க எல்லாரும். அதுதான் நேற்று நடந்த மக்கள் பணம், வரி பணம் வீணடிக்கப்படுகிறது. அவன் நீங்க வெளிநடப்பு பண்ணும் போதெல்லாம் மக்கள் பணம் வீணாகல. கூச்சல் குழப்பத்து இடையில எல்லா பில்லையும் பாஸ் ஆகும் சார். அதை ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன சார், மக்களுக்கு போய் புரியாது இல்ல சார். அது மக்களுக்கு கேட்க கூடாது, நல்ல திட்டங்கள் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடக்கூடாது. அதானே என்ன? எந்த கூச்ச குழப்பமா இருந்தாலும் பில்லு வந்து பெண்டிங்ல இருக்காது, அது வந்து பாஸ் ஆகும். ஆனால் எதிர்க்கட்சியாக பொறுப்புள்ள எதிர்க்கட்சியா இருக்கவங்க என்ன பண்ணணும்? அந்த பில்லில் இருக்கக்கூடிய குறைகளை சுட்டி காட்டி இந்த பில் இப்படி பாஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லணுமா வேண்டாமா? அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்குல்ல சார், தேர்ந்தெடுத்த மக்களுக்கு இருக்குல்ல சார். அதுக்குதான் அமைதி காத்து எல்லாரும் அமைதி காக்குறாங்க. வந்தாரு ஓம் பிர்லா, ஒரு நிமிஷத்துக்குள்ள சபையை ஆரம்பிச்சு சபையை முடிக்கிறப்ப அவங்க எதை சார் பேச முடியும்? நீங்க பண்ணக்கூடிய எல்லாத்தையும் நாங்க ஒத்துக்கிட்டே போனோங்கிறீங்க. ஆனா அப்படி வந்து தமிழ்நாட்டுல நடக்கல, அது வேற விஷயம். கர்கிஷன் சுர்ஜித் வந்து சபாநாயகரா இருந்தாரு. என்ன அவர் இருந்த பொழுது பாத்தீங்கன்னா ராஜ்யசபால வந்து அவருடைய ஆணித்தரமான அந்த வாதங்கள்லாம் இருக்குங்களே. இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் வந்து கூட்டணி அந்த காலகட்டத்தில் அது நேர்மையா சொல்ல போயிட்டாரு சார். இப்பவுமே மாநிலங்களவையில் சிபி ராதாகிருஷ்ணன் இருக்கார், துணை ஜனாதிபதி இருக்காரு. சபை எப்படி நடக்குது? ரொம்ப அமைதியாக தான் உட்காந்துருக்காரு. நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? நம்ம வந்து ஊடகங்கள் வாயிலாக சட்டசபையில், அசம்பிளியில் என்ன நடக்குது, பார்லிமெண்ட்டில் என்ன நடக்குது, மாநிலங்கள் என்ன நடக்குது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் சில விஷயங்களை இப்போது காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற எம்பிக்கள் பேசினா அதோட இம்பேக்ட் வேறு சார். ராகுல் காந்தி பேசினா அது வேறு. அப்போ ராகுல் காந்தி பேசும்போது அனைத்து காங்கிரஸ் உறுப்பினர்களும் அவருடைய கூட்டணி உறுப்பினர்கள் என்ன பண்ணுறாங்க? அதை ஆரவாரம் செய்வது போல அவங்க அதுக்கு ஆர்ப்பரிக்கிறாங்க. அது எந்த வார்த்தையாக இருந்தாலும். எதிர்கட்சி தலைவர் வந்து பேசுகிற பொழுது அவையில் வந்து பிரதமர் இருக்க வேண்டியது ஒரு பொறுப்பான விஷயம் இல்லை. இருப்பார் சார். அவர் பல நாடுகளுக்கு போயிட்டு இன்னைக்கு உலக நாடு ஃபுல்லாக நம்ம வந்து பெருமையாக பேசிகிட்டு இருக்கோம்னு சொன்னால் இவர் சுற்றுப்பயணம் போகிறதுனால தான். வாஜ்பாய் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த பொழுது எப்படி வந்து அணுகுனாரு, எப்படி வந்து செயல்பட்டாரு, நம்ம அந்த மாதிரி பேசலாம். தொலைநோக்கு பார்வை இருக்கு சார். என்ன அடுத்த 10 ஆண்டுகள்ல இந்தியாவை எப்படி கொண்டு போனோங்கிற ஒரு நோக்கம் இருக்குது சார். அந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் பிரதம மந்திரியும் மற்ற அமைச்சர்களும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம குறை சொல்லணுங்கிறதுக்காக, லோக்கல் பாலிடிக்ஸுக்காக, எங்களால் ஆளுங்கட்சியா வர முடியலைங்கிறதுக்காக தேவையில்லாத சின்ன குறைகளை பூதக்கண்ணாடி வைத்து பெரிதாக்கப்படுகிறது என்பதுதான் கருத்து. இல்ல நீங்க உலகம் என்ன சொல்றாரு? உலகம் வந்து ரொம்ப ஆபத்தான கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. என்ன அப்படிங்கிறப்ப நாம வந்து நிலையா இருக்கிறோமா அப்படி கேள்வி கேட்கிறாரு. இல்ல அவர் என்ன இன்னொன்னு கேட்கிறாரு, உள்நாட்டு போரும் நடக்குது, வெளிநாட்டு போரும் நடக்குது. இல்ல ஒவ்வொரு நாடுகளும் நீ சொல்றீங்கல்ல, உலக நாடு முழுவதும் போறாரு மோடி. சீனா, ரஷ்யா பாத்தீங்கன்னா அமெரிக்காவை எதுக்குறாங்க. ஏன் நம்ம வந்து அடிமையா இருக்கிறோம் அந்த கேள்வி கேட்கிறாரு. இல்ல அதாவது பொதுவாகவே அமெரிக்காவை வந்து பெரிய அண்ணன் சொல்லி ஒரு வார்த்தையில சொல்லுவாங்க. அமெரிக்காவுடைய முக்கியமான வியாபாரம்ங்கிறது அணு ஆயுதம் தான், மற்றதெல்லாம் 2ஆம் பட்சம் தான். அந்த அணு ஆயுதத்தை வந்து இன்னைக்கு வந்து ரஷ்யா முன்னிலை வந்துட்டாங்க. அந்த டெக்னாலஜியில் நமக்கு வந்து கூடங்குளத்தில் வந்து அமைச்சிருக்கிறது வந்து ரஷ்யா. அந்த ரஷ்யாவுடைய அணு ஆயுத உலை வந்து சிறப்பாக செயல்பட்டுட்டா அமெரிக்காவுடைய பொருளாதார பிஸ்னஸே போயிடுங்கிறதுனால தான் இந்த அணு உலை ஆரம்பிக்கிறதுல அவ்வளோ இடைஞ்சல் பண்ணாங்க. ஃபண்டிங் வந்து
அமெரிக்காலேருந்து பண்ணி இங்கே லோக்கல் ஆளுங்களை வச்சுக்கிட்டு பண்ணாங்க. இதெல்லாம் நமக்கு வரலாற்றில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இன்னைக்கு ரஷ்யாவிலேருந்து சில விஷயங்கள் வாங்குறது இல்லைன்னு சொல்லி அன்றைக்கி மோடிஜி அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் நம்ம மேலே போட்ட டேக்ஸை வந்து ட்ரம்ப்கிட்ட பேசி பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ ஒரு இடத்துல எதிரியை எதிரியாகவே வைத்து பார்ப்பதற்கும் எதிரியை நண்பனாக்கி கொள்வதற்கும் ராஜதந்திரம். நீங்க வந்து இப்ப சைனாவும் ரஷ்யாவும் டைரக்டா அமெரிக்காட்ட சண்டை போட வருமா வராதா? அப்போ ஒரு ஆள் மத்தியஸ்தத்துக்கு வேணும்னா நீங்க மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய நிலைமையில இந்தியா வந்திருக்கு. அது உலக நாடுகளோட ஒரு நட்புறவு வைத்திருக்கிறார். எல்லா நாட்டுக்கும் போறாரு. எல்லா நாட்டிலையும் வியாபார ஒப்பந்தங்கள்ல இருந்து அனைத்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் நடந்துகிட்டு இருக்குது. அதனாலதான் நம்ம ஊர்ல நிறைய டெக்னாலஜி டெவலப் ஆயிட்டு இருக்குது சார். மெட்ரோல நம்ம 20 வருடம் பின்னோக்கி இருக்கிறோம். அது ஆண்டவங்களோ ஆளுறவங்களோ அந்த குறை இல்லை. ஆனா நம்மளுடைய வளர்ச்சிங்கிறது 20 ஆண்டுகளுக்கு பின்னாடி இருக்கும். இன்னைக்கு அவங்க வந்து வேற ஏதோ உபகரணத்தை யூஸ் பண்ணி போன் பேசும்போது நம்ம இன்னைக்கு தான் ஆண்ட்ராய்டு போனையும் ஆப்பிள் போனையும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். ராஜீவ்காந்தி இருந்திருந்தா நீங்க இந்த கேள்விக்கு இடமே இல்லை. ஏன்னா வேற ஏதோ கொண்டு போயிருப்பாரு. அதுதான் சார், இன்னைக்கு டெவலப்மெண்ட் கண்ட்ரியும் டெவலப்பிங் வல்லரசு ஆவோம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அப்துல் கலாம் அவர்கள் சொன்னாரு இந்த இதுல ஆயிடுவோன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து வல்லரசு கண்ட்ரிகளுக்கு இணையா நம்மளும் வல்லரசுங்கிற ஒரு பேர் தான் இல்லையே தவிர, ஆனால் அனைத்து துறைகளிலும் நம்ம முன்னேறி இருக்கிறோம். அதற்கு காரணம் ஒரு விஷயம் ராகுல் காந்தி சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். நம்மளுடைய மனித வளம், மனித வளத்தோடைய மூளை. அதான் சொல்றேன். இந்த இரண்டும் வந்து அயல் நாடுகள்ல இன்று நாம அடமானம் வச்சிருக்கோம். அதை வந்து இன்னைக்கு மாத்திட்டு இருக்கிறது மோடிஜி. நீங்க இன்னொரு உதாரணம் சொல்லிடுறேன். நம்ம கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எதை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்? மாஸ்டர் விசான்னு. இன்னைக்கு ரூபே கார்டு கொண்டு வந்து அந்த பணம் நம்ம வெளிநாட்டுக்கு போகாம நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காரா இல்லையா? கொண்டு வந்திருக்காரா இல்லையா? இது மட்டும் போதுமா? இருங்க, நிறைய இருக்கு. டிஜிட்டல் கரன்சி எப்படி சிதம்பரம் கிண்டல் பண்ணாரு, எப்படி வரும் பணம்னு கேட்டாரு. இன்னைக்கு ஒரு ரோட்ல இருக்க பூக்கடையில வந்து 2 ரூபாய் வரைக்கும் நீங்க வந்து எப்படி டிஜிட்டல் பண்றீங்க? நீங்க கூகுள் பே, ஜிபே, ரூபேன்னு சொல்லிட்டு இது டெவலப்மெண்ட் இல்லையா? இன்னைக்கு சில்லறை தட்டுப்பாடு இல்லாம வந்திருக்குது. எல்லாமே டிஜிட்டல்ல வந்திருக்குது. எல்லாமே அக்கௌண்டிங்ல வந்திருக்குது. வளர்ந்த நாடுகள் இவ்வளவு சீக்கிரம் வளர்றதுக்கு என்ன காரணம்னா பிளாக் மணி ஒழிக்கப்பட்டது. பிளாக் மணி எப்படி ஒழிக்கப்பட்டதுன்னா அனைத்து பண வரவுகளும் வங்கி மூலமாகவும் கணக்கு மூலமா கொண்டு வந்தது. உங்களுக்கு சம்பளம் கையில கொடுக்க மாட்டான். பேங்க்ல போடுவோம். நீங்க எது வேணாலும் உங்களுக்கு நீங்க போலீஸ்ல ஃபைன் கட்டினா கூட ஆட்டோமேட்டிக்கா பேங்க்ல இருந்து எடுத்துக்கும். அப்போ உங்களுடைய வரவு செலவுகள் அனைத்தும் அரசாங்கத்தால் கண்காணிக்கப்பட்டு வரி முறையாக செலுத்தப்பட்டு எல்லாமே டிஜிட்டலைஸ் வந்து இன்னைக்கு இந்தியா அந்த லெவல்ல வந்துருச்சா இல்லையா? அமெரிக்கா எல்லாம் டெவலப்மெண்ட் தானே. இதெல்லாம் நீங்க பண்ணீங்களா பண்ணலையா? ஏன் பண்ணல? பண்ணிட்டு பேசுங்க சார். அதெல்லாம் வந்து பண்ணி இருந்தா நாங்க பேச போறது இல்ல சார். இந்த விஷயத்தெல்லாம் வந்து யாருமே இன்னைக்கு வந்து மறுக்கல. அதே போல அமெரிக்கா இந்திய வர்த்தகம் நல்லது செஞ்சது முதல்ல பாராட்டுங்க. இன்னும் நல்லது செய்யுங்கன்னு சொல்லி அறிவுரை சொல்லுங்க. அதை விட்டுட்டு நீங்க செய்யறதெல்லாம் தப்பு, பிரதமர் வரமாட்டேங்கிறார், நிதியமைச்சர். சார் நான் என்ன சொல்றேன், சபைக்கு வந்ததுனால மட்டும் டெவலப்மெண்ட் வந்துடாது. அந்த திட்டங்களை அமுல்படுத்த வேண்டும். அமுல்படுத்தணும்னா இவங்க கண்காணிக்க வேண்டும். பிரதமருக்கு ஒரு வேலை மட்டும்தான் இருக்குதா? இல்லையா? இப்போ ராகுல் காந்தி பல உலக நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போறாரு. ஏன் போறாருன்னு யாராவது கேட்கிறோமா என்ன? அவர் எதிர்கட்சி தலைவரா எல்லா சபையிலும் இருந்திருக்காரா? சொல்லுங்க, இருந்திருக்காரா? எங்க இருந்திருக்காரு? அரசாங்கம் பண்ற தவறுகளை சுட்டி காட்டிட்டு தானே இருக்காரு. நம்ம அதையும் தானே பாக்குறோம். அதான் சார், அது வந்து எல்லாருக்குமே ஒரு பிரேக் இருக்கும். அந்த பிரேக் எல்லாம் நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது. எதுக்காக பிரதமர் வெளில போனா நம்ம கேட்க முடியுமா? ஏன் நீங்க வரல, நான் அட்டெண்டன்ஸா வைக்கணும்? செயல் திட்டங்கள் நடக்கிறதா? மக்களுக்கான திட்டங்கள் போய் அது வந்து செயல் வடிவம் பெறுகிறதா? அதாவது சார், இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, ஒரு இயல்பு தன்மையை நம்ம மறந்துட்டு பேசுறோம். ஒரு மிகப்பெரிய பள்ளம் இருக்கு சார். அப்ப அந்த பள்ளத்தை நீங்க மூடுறதுக்கே எவ்வளவோ மண்ணு வேணும். முதல்ல அந்த பள்ளத்தை மூடினதுக்கு அப்புறம் தான் நீங்க மேல ஒரு கட்டடத்தை எழுப்ப முடியும். அது போல பொருளாதாரத்திலும் மற்ற விஷயங்களும் நம்ம அடிமையா கடந்த இந்தியாவை இன்னைக்கு கொண்டு வந்து ஒரு சமநிலத்துல நிப்பாட்டி வச்சுட்டு இதற்கு மேலதான் நீங்க அடுத்த டெவலப்மெண்ட்டை யோசிக்கணும். நேத்தி பட்ஜெட்ல ஒண்ணுமே இல்லை. இந்த பட்ஜெட்டை வந்து இங்க பாருங்க, முழுக்க வேஸ்ட் பேசுறா. நிர்மலா சீதாராமன் வந்து நிதியமைச்சர் அவர்கள் வந்து அமைதியா இருக்கிறாங்க. பதில் சொல்லவே இல்லை. என்ன பதில் சொல்லணும்? அனாவசியமான குற்றச்சாட்டுகளுக்கும் பதில் சொல்றதுக்கு நேரம். அவர் பேசுறதே பட்ஜெட் மீதான விவாதம் தான் சார். பட்ஜெட் மீதான விவாதம் பேசுறேன். எனக்கு பட்ஜெட்ல இந்த இதுல எனக்கு விளக்கம் தேவை. நாட்டு மக்களுக்கு இந்த விளக்கம் கொடுங்கன்னு கேட்டீங்களா? இல்ல மொத்தமா பட்ஜெட் வேஸ்ட்னு சொன்னீங்களா? சார் முத நாள் வந்து சிதம்பரம் பேசுறாரு. 13ஆம் பத்தியில பேசுறது, நிதியமைச்சர் பேசுறது அனைத்துமே பாத்தீங்கன்னா முழுக்க வந்து வடிகட்டின பொய். சரி, தெளிவா பேசுறாரு. நேத்தி ராகுல் காந்தி பேசுறாரு. அதாவது பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட் ஒட்டுமொத்தமா
இந்த பொருளாதார ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது பொருளாதார ஆய்வறிக்கையே அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பயனுமே இல்லை அப்படின்னு வந்து மேற்கோள் காட்டுற ஆதாரத்தோட பேசுறா சார். இந்த பட்ஜெட்ல இவ்வளவு சரியில்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியும். குற்றம் சொல்லக்கூடியவர் வந்து முன்னாள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். சார் இந்த திட்டம் சரியில்லை, இதுக்கு இப்படி இருந்தா சரியா இருக்கும்னு நீங்க சொல்லலாம்ல, அதை சொல்லுங்க சார். அதையும் விளக்கம் கொடுக்குறாரு. மாற்று திட்டத்தை இந்த திட்டம் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் போட்டது சரியில்லைங்க, இதை இப்படி செஞ்சிருந்தா அதையும் சொல்றாரு. அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜிடிபி மட்டும் தான் பேசுறீங்க, அதை தாண்டி பல்வேறு விஷயமா இருக்கு, நிறைய இருக்கு பொருளாதாரத்தில். அதில் கவனம் செலுத்துங்க. அதை கவனம் செலுத்தாம நீங்க வந்து பட்ஜெட் தாக்கல் பண்றது. ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுங்களேன், யார் வேண்டாம்னு சொன்னா நீங்க ரெக்கமெண்டேஷனே கொடுக்கலையே சார். அருண் ஜேட்லி குற்றம் சாட்டுறதுங்கிறது வேற சார். அந்த குற்றத்துக்கு இப்படி மாற்று சார். இந்த பாதை வந்து டேக் டைவர்ஷன் போறாங்கன்னா இன்னொரு ரூட்டை ரெடி பண்ணணும். அருண் ஜேட்லி பொருளாதார சம்பந்தமா, நிதி அமைச்சகம் சம்பந்தமா, பட்ஜெட் போடுற சம்பந்தமா காங்கிரஸ்ல இருந்த பொருளாதார நிபுணர்கள் மன்மோகன் சிங் உள்பட எல்லாத்தையுமே ஆலோசனை கேட்கிற பொழுது அருண் ஜேட்லி மீது ஒரு கார்னர் பண்ணி அவரை வந்து வேறு விதமா கொண்டு போனீங்க இல்லையா? அது ஃபர்ஸ்ட் இதுல சொல்றீங்க, ஃபர்ஸ்ட் 5 ஆண்டுல சார். இப்ப சார் அருண் ஜேட்லி யார்கிட்ட பினான்ஸ் மினிஸ்டர் இருந்தார், அவர் கேட்கிறாரு, அவர் எல்லாத்தையுமே கேட்டாரு, மன்மோகன் சிங் கேட்டாரு, சிதம்பரத்தை கேட்டாரு, இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இதுல இருக்கும்போது எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து ஆலோசனை கேட்டாரு. அவரை கார்னர் பண்ணி அவர் வச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங்கில் நம்ம பேசுகிற விஷயம்லாம் எல்லாம் வந்து வேறு விதமான முகாம் போகுது அப்படின்னு வந்து அவரை கார்னர் பண்ணீங்க. அந்த பயம் தானே இப்போ உங்களுக்கு ஏற்படும். யாருக்கு? நிர்மலா சீதாராமனுக்கு கார்னர்லாம் பண்ணல சார். ஒரு அமைப்புல ஒரு சட்ட ரீதியான விஷயங்களை வந்து எதை டிஸ்க்ளோஸ் பண்ணணும், எதை டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. நீங்க எதை சொன்னாலும் குறை சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். இல்ல எதை சொன்னாலுமே இது நல்லா இருக்குன்னு நீங்க எங்கேயாவது பாராட்டி இருக்கீங்களா? நீங்க அருண் ஜேட்லியும் அந்த சிதம்பரத்தையும் நம்ம அந்த பட்டியல வைக்க முடியாது. இல்ல சார், மன்மோகன் சிங் வந்து அந்த காங்கிரஸ் அரசாங்கத்துல 3 பொருளாதார வல்லுநர்கள் இருந்தாங்க சார். சிதம்பரம், மன்மோகன் சிங், மாண்டேலியா இருந்தார் இல்லையா, மாண்டேசிங் அலுவாலியா இருந்தார் இல்லையா, திட்ட கமிஷனுடைய தலைவராக இருந்தார். அப்போ இந்த 3 பேரும் இருக்கும்போது பட்ஜெட்ல எந்த குறையுமே வரலையா? எந்த குறையுமே வரலையா சொல்லுங்க சார். வந்துதா இல்லையா? சாதக பாதங்கள் ஒவ்வொரு பட்ஜெட். அப்போ எங்களுக்கு சாதகம்னு தெரியறது எதிர்கட்சிகளுக்கு வந்து, ஏன்னா அதைத்தான் நீங்க கண்ணில் விளக்கணும் ஊற்றி பார்ப்பீங்க. எதை சொல்லலாம், டெவலப்மெண்ட்டை பற்றி பேச மாட்டோம் சார். அது கொள்கையாகவே வச்சிருக்கிறாங்க. அது தமிழ்நாடாக இருந்தாலும் இந்திய அரசாங்கமாக இருந்தாலும் மத்திய அரசாங்கம் எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் இது ஒரே வார்த்தையில் சொல்லுவாங்க. நானும் டிவியில் பார்க்குறேன். சரி, இந்த திட்டம் நல்லா இருக்கு, ஒரு இடத்துல கடந்த 13 ஆண்டுகளில் ஒரு பட்ஜெட்டை நீங்கள் பாராட்டியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் சார். ஒரு பட்ஜெட்டை காங்கிரஸ்காரராக இருந்து எதிர்கட்சி தலைவராக தான் 13 வருஷமா இருக்கீங்க. இன்னும் எத்தனை வருஷம் இருக்க போறீங்கன்னு தெரியல. அது ரெண்டாவது. இல்ல மீண்டும் வந்து ஆட்சி அமைக்க மாட்டாங்களா ஐக்கிய முற்போக்கு கூட்டணி? சந்தோஷம் சார், நீங்க வந்தீங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் நாங்க மாற்றுக்கிற சொல்ல, மக்கள் முடிவு பண்ணணும். மீண்டும் வந்து இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க சார். இந்தியா கூட்டணியை விட்டுருங்க. பிரதமருக்கு சவால் வேற ஒரு அணியா இந்திய அணி தான் இருக்கு. நம்ம சேர்த்து வச்சுட்டு பேசிக்க வேண்டியதா சார். சார் உங்க ஓட்டையை பத்தி பேசினா இன்னொரு டிபேட் ஓடும். இல்ல தமிழ்நாட்டு கம்யூனிஸ்ட் உங்க கூட கூட்டணியா இருக்காங்க. கேரளால நிலைப்பாடு மாறுது. இங்க காங்கிரஸ் உங்க கூட கூட்டணியா? கேரளால நிலைப்பாடு மாறுது. அப்புறம் என்ன இந்தியா கூட்டணி? நிலைப்பாடு உங்களுக்குள்ளேயே கருத்து ஒற்றுமை ஒரு மாநிலத்துக்குள்ளேயே இல்ல சார். மாநில நிலைப்பாடு மாறுமே தவிர இலக்கியங்கள் ஒண்ணுதான். ஆமா ஆமா. கம்யூனிஸ்டும் வந்து டெல்லி நோக்கி போறாங்க, நாங்களும் டெல்லி நோக்கி போறோம். நீங்க வேற ட்ரெயின்ல போவீங்க, அவர் வேற ட்ரெயின்ல போற, அங்க போய் சேர்ந்துக்குவீங்க. ஆனா எங்களுக்கு நோக்கம் வந்து டெல்லி கோட்டையை பிடிக்கும் தான். அதுதான் அவங்க சொல்றாங்க. கோட்டையில ஓட்ட விழுந்துருச்சு சார், அதெல்லாம் பிடிக்க முடியாது. இல்ல காங்கிரஸும் இனிமே வந்து நீங்க நினைக்கக்கூடியது இந்த கூட்டணி, இந்த ஓட்டை விழுந்த கப்பலை வைத்துக் கொண்டு நீங்கள் கரையேற முடியாது. 200% நாங்க சொல்றோம். ஏன்னா தமிழ்நாட்டுல காங்கிரஸும் சிபியும் ஒரு கூட்டணியில் இருக்கீங்க, கேரளால 2 பேரும் எதிர்கட்சியா இருக்கிறீங்க, வெஸ்ட் பெங்காலில் போனால் வேற மாதிரி இருக்கிறீங்க, மம்தாட்ட போனால் அவங்க வேற மாதிரி இருக்கிறாங்க. அப்போ எப்படி சார் நீங்கள் இந்தி கூட்டணின்னு அதை சொல்றீங்க? நீங்கள் எங்கே சார் கூட்டணி இருக்குதுல? 4 முதலமைச்சரும் 4 தலைவர்களும் சேர்ந்து பேசிட்டு அது கூட்டணி இல்லை. எல்லா மாநிலங்களும் ஒத்து போய் பேசினா மட்டும்தான் அது கூட்டணி. அப்புறம் எப்படி நீங்கள் இந்தியாவை போய் பிடிப்பீங்க? நீங்கள் மீண்டும் நாங்கள் ஆட்சி அமைப்போங்கிறீங்க. உங்களுடைய ஆசைக்கு நாங்கள் வாழ்த்து சொல்கிறோம், ஆனால் அவ்வளோதான் சொல்ல முடியும். காங்கிரஸ் ஆள்ற மாநிலங்களில் முழுக்க முழுக்க சமூக நீதியும் பிற விஷயங்களும் நடைமுறைப்படுத்தப்பட்டு மக்கள் வந்து பல்வேறு விதமான நன்மையை அடைஞ்சிட்டு வர்றாங்க. ஆமாம் சார், இல்லையா? ஆமாம். நீங்கள் வந்து காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலங்களில் வந்து எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க. தமிழ்நாட்டில் அது கிடையாது. அப்போ தமிழ்நாட்டிலையும் காங்கிரஸ் வந்து அதாவது ஆளுங்கட்சியோட தானே இருக்காங்க. சமூக நீதியும் இன்னும் பிற விஷயங்கள வந்து அழுத்தமாக இருக்காங்கல்ல.
பீகார்ல வந்து இதை விட வந்து இன்னும் குடும்பம் அதிகமா இருக்கு. ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், இப்ப நீங்க வந்து ஆட்சியில இருக்கீங்க. தமிழ்நாட்டிலேயே அது பாத்தீங்கன்னா மீண்டும் வந்து இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும்னு சொல்றாங்க சார். காங்கிரஸ் இல்லைன்னா நிறைய மாநிலத்துல எந்த கட்சியும் வேலை இல்லை சார். ஒரு சபையை முழுமையாக நல்ல விதமா நடத்துறதுக்கு எதிர்க்கட்சியா இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். ஏன்னு சொன்னா ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் மக்கள் வரி பணம் அங்கே செலவாகிறது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க, அதைத்தான் சொல்றோம். மக்கள் பிரச்சனையும் பேச போறாங்க. அவங்க மக்களுடைய நியாயமான பிரச்சனைகளை, நியாயமான கோரிக்கைகளை உங்கள் தொகுதியில் சார்ந்த என்ன சார் டெவலப்மெண்ட் பண்ணிருக்காங்க? என்ன பேச விடுறீங்களா? உடனே தான் வந்து சபாநாயகர் வராரு ஒரு நிமிஷத்துல. நீங்க என்ன முன்னாடி செஞ்சீங்களோ அது பின்னாடி விளையுது. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? ஒரு நிமிஷத்துல காங்கிரஸ் மெஜாரிட்டியா இருக்கும்போது என்ன பண்ணீங்களோ அது இப்ப உங்களுக்கு திருப்பி எதிர்வினையாற்றுது. நியூட்டன்ஸ்லா வந்த உடனே பாக்குறாரு, அதே கிளம்பு, அதே ஸ்பீட்ல போயிடுறாரு. எங்க பேச ஒரு எதிர்கட்சிய இன்னைக்கு ஒரு நாள் பேச விடாததுனால உங்களுக்கு எல்லாமே கெட்டு போச்சு. இல்லைன்னா இதெல்லாம் நம்ம பேசி எல்லாத்தையும் சாதிச்சிட்டோமா சார்? சார் எதிர்கட்சியை பேசினாதான் சார் ஆளுங்கட்சியும் தங்களை வந்து குறைகளை வந்து நிவர்த்தி பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உச்சபட்ச அதிகார அமைப்பு எதுன்னா பார்லிமெண்ட் தான். ஆமா, இங்கதானே குரல் ஒலித்தா நாட்டு மக்களை வந்து எங்க பாப்பாங்க? பார்லிமெண்ட்ல என்ன பேசுறாரு? பார்லிமெண்ட்ல பேசின விஷயத்த நீங்க எவ்வளவு விஷயத்த வந்து முழுமையா நம்ம வெளியில சொல்லியிருக்கோம்? சொன்னதில்லை. பார்லிமெண்ட்லயும் சட்டசபையில் நடக்கிற விஷயங்கள் முழுமையாக வெளியில வர்றது இல்ல இல்லையா? இப்ப எல்லாமே லைவ் தானே. இப்ப எல்லாம் நேரடி தான் சார் வருது. இல்ல சார், இப்ப ராஜ்யசபா லோக்சபா எல்லாமே சொல்றேன் சார், எல்லாம் நேரடி. அதாவது எடிட் பண்ணி தான் வருது. லைவ்னு போடுறாங்க. அதான் சொல்றேனே சார், மக்கள் கிட்ட நீங்க ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொன்னா பாராளுமன்றத்துல வந்து நீங்க உங்களுடைய குரல் ஒலிக்கணும், மக்களுடைய குரலாக அங்க ஒலிக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களுடைய குரல் நெரிக்கப்படுகிறதுனே வச்சுக்கங்க. நீங்க எங்க போய் சொல்லணும்? மக்கள் மன்றம்ங்கிறது என்ன? இன்னைக்கு நேரடி ஒளிபரப்பு போய் நீங்க எடிட் பண்ணி போறான்னு சொல்றீங்க. அப்படி எடிட் பண்றது யார்? நீங்க தான் எடிட் பண்ணி போறீங்க. இல்ல அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இல்ல எடிட் பண்றது யார்? நீங்க தானே. நாங்க இல்ல, நீங்க தானே சொன்னீங்க சார். ஆமா சார், நீங்க சொல்றீங்க லைவா எல்லாம் நடக்குதுன்னா லைவா நடக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் அப்படி எல்லாம் வர்றது இல்ல. எங்கேயும் இப்ப நம்ம தமிழக சட்டசபையில் நடக்கிறது லைவா வருதா உங்களுக்கு? இல்ல இங்க நேரடி ஒளிபரப்பு இல்லையே. இல்ல இங்க லைவ் பார்க்கலாம்னு சொல்லி நிறைய போட்டாங்க சார். சட்டசபையில் நடக்கிறத கொண்டு வரணும்னு சொன்னாங்க, நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதோட விஜயகாந்த் தான் சொன்னாங்க. முதல்ல பொதுமக்களை உள்ள விடுறதே இல்ல, அது வேற விஷயம். பார்வையாளர்களா உள்ள போய் உட்காந்து பாத்துட்டு இருந்தோம் தெரியுமா? இப்ப அதெல்லாம் கிடையாது. அவங்க ஆளுங்க மட்டும் தான் உள்ள உட்காந்துருக்காங்க. எந்த பார்வையாளர் உள்ள போய் உட்காந்துருக்காங்க? அது திங்கள் வெள்ளியில போலாம். ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் ஆயிருச்சு. இல்ல இது அது இப்ப சொல்லிருக்காங்க, இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்றப்ப அந்த பார்வையாளர்களுக்கு அனுமதி உண்டு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அந்த பார்வையாளர் யாருங்கிறது தான் கேள்வி. இல்ல சார், மக்கள் தான் போறாங்க. மக்கள் தான் சார் போறாங்க. நாங்க இல்லைன்னா சொன்னோம். அந்த மக்கள் யாருன்னு நாங்க தான் முடிவு பண்ணுவோம். அந்த மக்கள் யாருங்கிறதையும் நாங்க தான் முடிவு பண்ணுவோம். இதெல்லாம் நிறைய உள்ள போனோம்னா நிறைய விஷயங்கள் விவாதங்கள் போயிட்டு இருக்கும். மக்களுக்கு பொதுமக்களுக்கு தெரியக்கூடாத செய்திகள்லாம் தெரிஞ்சிடும் ஊடகம் மூலமா. நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்தில் தெரிவித்தமைக்கு இதயங்களுக்கு நன்றி. நன்றி.